ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு? ஐபிஎல் மேட்ச் போயிட்டுருக்கு. நேற்று நான் பார்க்கல. சரி இன்னைக்கு போய் பார்த்தேன். இவர் பார்த்துட்டு இருந்தா, சரி போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். யாரோ கிரிக்கெட் ஆடுறாங்க, அவுட் ஆயிட்டாங்க. சரி நம்ம ஆப்போசிட் டீம் போல அவுட் ஆயிட்டான்னு சொல்லி சவுண்டாக சிரிச்சிட்டேன். அவுட் ஆயிட்டா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணாரு பாருங்க. என்னால் இன்னுமே சரி பாருங்க. நான் பண்ணேன் அவருக்கு என்ன பண்ணிட்டு சொல்ல. ஆமா ஒருத்த அவுட் ஆயிட்டான். நம்ம டீம் போலிங் டீம் தானே, அப்புறம் சிரிக்கணும் தானே கை அதான் சிரிச்சேன். அவுட் ஆயிட்டு போது ரோஹித் சர்மா இந்தியா டீம் கேப்டனா இருந்தவன். அவன் நம்ம டீம் ரொம்ப ஆடி இருக்குது. அவன் அவுட் ஆயிட்டா நான் வயசு வச்சிருக்கிறேன். நீ ஆடினா அவன் அவுட் ஆயிட்டு கை தச்சு வெறுப்பாவது எனக்கு டீம் என்ன மேட்ச் ஒரு கடமை பார்த்து திச்சு கிடையாது. என்னப்பா நீ சொல்லுங்க என்கிட்ட ரோஹித் சர்மா ஆடுறாண்டி நீ பாருடின்னு சொல்லணும். நான் கிச்சன் இருந்து வேலை முடிச்சுட்டு வந்தேன். சரி அதான் ஆடுறாங்க, சரி நம்ம பவுலிங் டீம் போல சரி நினச்சிட்டு நான் சிரிச்சிட்டேன். கல்யாணம் 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா சொல்லுகிறேன் என்ன மேட்ச் என்ன டீம் முதல்ல அங்கே பாரு யார் ஆடுறாங்க பாருன்றேன். அவரு சதம் போட்டிருப்பான். நான் அதை வாய பார்த்தேன். அவன் அவுட் ஆயிடனா பின்ன வேற எவனா பேரை பாரு. ரோஹித் சர்மா உடனே அந்த காண்டில் உட்காந்து சிட்டு கை தட்டி என்ன மேட்ச் என்ன டீமே தெரியல. வீட்டுல மாட்டிக்கிட்டு பொண்டாட்டிங்க அவசரப்படுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டை போட்டு போயிடுங்க. பிளாக் ஹார்ட் பாருங்க இப்படி முறைக்கிறா பாருங்க. எவனோ ஏதோ பண்ணிட்டானா? அது பேர் என்னங்க சொல்லுவாங்க சொல்லுங்க. 3 பிச் ஆட்டம் சொல்லுங்க. கேட்ச் யாருங்க கிரிக்கெட் வீட்டுக்கு அதுக்கு யாரையும் ஃபீல் பண்ணிட்டு பாருங்க. பாய்.